ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பாட்டிக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கானது என்னென்னலாம் வேணும் அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஒரு டைலரிங் வேலைக்கு நமக்கு வந்து மெயினாக நமக்கு வந்து நூல், கொக்கி பாக்கெட்டு இதெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம போய் இன்னொரு கடையை போய் பார்த்து வாங்கி அப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிறீங்க நீங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லான அந்த கொக்கி, நூல் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே பாருங்கள் பாக்ஸாக வாங்கி வச்சுப்பேன். இது போல் என்கிட்ட மொத்தம் 4 பாக்ஸஸ் இருக்குது. நான் கடைக்கு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னாலுமே சரி தான், நான் வந்து எல்லாமே வந்து கம்பல்சரி வந்து என்கிட்ட இருக்கும். ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கூட என்கிட்ட எல்லாமே வந்து கம்பல்சரி இருக்கும். இப்போது நூல் எல்லாமே இருக்குங்களா, அதே போல் வந்து இதுமாரி நாட்டு இதுமாரி எல்லாமே இது வந்து ஆன்லைனில் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து எல்லா கலர்ஸும் இருக்குது அப்படின்றதுனால ஒரு 16 கலர்ஸ் இருக்குது. நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரேட்டும் ஓகேவாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் எல்லாமே வந்து காப்பர் மிக்சடு கலரில் வந்து காப்பர் மிக்சடு வருது பார்த்திங்களா. இதில் வந்து நான் எல்லா கலருமே, அதாவது இதுவும் ஒரு 16 கலரு நான் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஹோல்சேல் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லா கலரும் இருக்குது, எல்லா கலருமே இருக்குது. இதில் எல்லா கலருமே இருக்குது, எல்லா கலரும் அவைலபிள் தான். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இதில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஒரு ரோல் அப்படியே போட்டுக்கிட்டேன். எல்லா கலர் வர மாதிரி காப்பர் மிக்சடு கலரில் வந்து காப்பர் மிக்சடு. அதுக்கப்புறம் வந்து கோல்டு தனியாக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சில்வர் தனியாக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சில்வர் தனியாக வாங்கியிருந்தேன். இதில் எல்லாமே 16 கலர், மொத்தம் இதில் 16 கலர் வாங்கியிருந்தேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் இது வந்து என்னென்னா எல்லா கலர்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு கலருக்குமே வந்து இது வந்து காப்பர் மிக்சடு கலரில் வந்து நமக்கு நிறைய இப்போ காப்பரில் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து காப்பர் மிக்சட்லுமே வந்து நான் சில்வரில் ஒரு ரோல் வாங்கியிருக்கேன். கோல்ட்லேயும் ஒரு ரோல் வாங்கியிருந்தேன். ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். அதனால் வந்து இதில் 3 பீஸ் தான் இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருந்துச்சு. இதுவுமே நல்ல மூவிங்கில் இருக்குது. அதனால சரி இதுவுமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது இங்கெல்லாம் கிடைக்க மாட்டுது. அதனால இந்த கலர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலருமே ஒரு ரோல் போட்டுக்கிட்டேன். காப்பர் லேஸ்லையுமே வந்து ஒரு ரோல் அப்படியே போட்டுருக்கேன். மொத்தம் 4 பண்டல் இருக்கும். அப்புறம் வந்து இந்த சமோசா மாடல் லேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து மொத்தம் 3 இருந்துச்சு அப்படியே ஒரு லைனு. சரி இதுவுமே நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிக்கப் இருக்குது அப்படின்றதுனால இதை ஒரு ரோல் அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். லேஸ்லாம் நிறைய பார்த்தேன், எனக்கு கலெக்ஷன் இல்லை, இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னாங்க. அதனால நான் வந்து இப்போதைக்கு நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி வந்து கொஞ்சம் மட்டும் வாங்கிக்கிட்டேன். சில்வரில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும்தான் வாங்கினேன். ஒயிட்டில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் வாங்கியிருந்தேன். அந்த தோரண மாடல் சம்சா மாடலில் ஒன்றே ஒன்று வாங்கியிருந்தேன். இப்போ நான் வந்து இதில் இது காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, நாட்கயிறு காமிச்சிருந்தேன்ல, அதில் வந்து ஒரு 2 மாடல் வந்து லேஸ் வாங்கியிருந்தேன். சிம்பிளானது ஒன்று, கொஞ்சம் கிராண்டானது ஒன்று, ரெண்டுமே வந்து அந்த மாடலில் வந்து லேஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் பட்டையான சைஸில் வந்து இது ஒரு பாக்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஒன்றே ஒன்று மட்டும் போட்டிருந்தேன் கோல்டில். இது ஒன்றே ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேஸு. இதில் வந்து சில்வரில் 2 ரோல் போட்டிருந்தேன், காப்பரில் 2 ரோலு. ஒயிட்டில் வந்து அந்த ஷீட் விற்கிதில்ல, ஷீட்டாகவே அப்படியே முழு ஷீட்டு, அதாவது கோல்டில், அது எல்லாமே கோல்டில் வந்து நான் ஃபுல் ஷீட் வந்து போட்டுட்டேன். அதை பாப்பா அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க.
அப்புறம் கொக்கி பாக்ஸ். கொக்கி இந்த பிராண்டு தான் இப்போதைக்கு நான் வாங்கிட்டு இருக்கிறேன். நல்லா தான் இருக்குது. அதனால் இந்த பிராண்டில் வந்து 2 பாக்ஸ் வாங்கிட்டேன். இதில் 3 இருக்குது. அதாவது இந்த சில்வரில் 3, காப்பரில் 3 இருக்குது. 3 வாங்கி வந்திருக்கேன். ஓகேங்களா. நான் இது கோல்டன் ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொல்லி பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஒரு 2 டேஸில் போயிட்டு நான் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தோம்னா, டைலரிங்களுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாமே நம்மக்கிட்டே இருந்தது அப்படின்னா, ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் வருதுன்னா அதை நம்ம உடனே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட முடியும். இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, நம்ம போய் வாங்கிட்டு வந்து தான் தைக்கணும் அப்படின்னும் போது அந்த கலர் வந்து இப்போ நம்ம போய் பார்க்குற கடையில் வந்து இருக்காது. அப்போ நமக்கு தான் கஷ்டம். அவங்க கேட்குற நேரத்துக்கு நம்மளால் ப்ளவுஸ் கொடுக்க முடியாது. நம்ம கடையாக ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடை வச்சுருக்குறீங்களோ இல்லை வீட்டில் என்ன கடை வச்சுக்கிறதுனால எனக்கு இது எல்லாமே போயிடும். எனக்கு வந்து இது எதுவுமே தங்காது, எல்லாமே போயிடும். அதனால் நான் அதை வாங்கிட்டேன். நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னும் போது, வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எது மூவிங் ஆகும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது போல் வந்து கோல்டில் ஒரு ரெண்டு லேஸ் வந்து நல்லா மூவிங்கில் இருக்கிறதா, நல்லா இருக்கிறதா, அதாவது தோரண மாடலு. தோரணம் வந்து நமக்கு ஒன் சைடு தானே நம்ம தோரணம் வச்சுப்போம். அந்தமாதிரி மாடலில் பார்த்து வாங்குங்க. அதில் வந்து ஒரு 2 இதழுக்கு வாங்கிக்கோங்க, வெவ்வேறு டிசைனில். அதேமாரி சில்வர்லேயும் ஒரு 2 டிசைனில் வந்து ஒரு 2 ரோல் வாங்கிக்கோங்க. அதே போல் வந்து இது ஒரு காப்பரில் வந்து ஒரு 2 மட்டும் தனியாக வாங்கிக்கோங்க. அதே போல் சில்வர்லேயும் வாங்கிக்கோங்க. அதே போல் கோல்டுலேயுமே வந்து 2 வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து போயிடும். இது 3 மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் 3 கலர்லேயுமே 2 வாங்கி வச்சுக்கோங்க. லேஸ்லேயுமே வந்து 3மே வந்து 2 வாங்கி வச்சுக்கோங்க. கொக்கி பாக்ஸ் வந்து 1 வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் இந்த கல் லேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த ரோல் பார்த்துருப்பீங்க. இந்த ரோலில் இருக்கிற மாதிரி சில்வர், ஒயிட்டு, கோல்டு, இது 3லேயுமே வந்து ஒரு ரோல் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட்டு போய் வாங்கிக்கோங்க. இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அதையே வச்சுக்கிட்டு நம்ம தைக்கலாம். புரியுதுங்களா. நமக்கு மெயினாக இதெல்லாம் வேணும். நூலெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஓல்டு ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு ஓட்டுவாங்க. அப்போ நம்ம தைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நூல் வந்து அருந்து போயிடும். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நூல் நல்லா மூவிங் இருக்கிற இடமா பார்த்து வாங்குங்க. அப்போ தான் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது ப்ளவுஸ் வேர் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்களுக்கு அந்த தையல் வந்து உடையாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நூலை மட்டும் ஒரு இடம் உங்களுக்கு ஓகேவா ஆயிடுச்சு அப்படின்னா எப்பயுமே நீங்கள் அங்கேயே போய் நூல் வாங்குங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே கஸ்டமருக்கு மத்தியில் நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ ஒரு ப்ளவுஸ்க்கு 120 ரூபா வாங்குகிறோம். அந்த 120 ரூபாய்க்கான ஒர்த்து நம்ம வந்து போடணும். புரியுதுங்களா. அப்போ வந்து நம்ம வந்து அந்த ஒர்த்து இல்லாமல் இவங்க வந்து தையக்கூலி மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, தையல்லாம் வந்து ப்ளவுஸ் போடும்போதே தையல்லாம் உடையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ லைனிங்குமே நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். லைனிங்குமே நான் கொஞ்சம் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய கடை சம்மந்தப்பட்டதுக்கு எதுவுமே வந்து நான் எங்கேயும் வெளியே போகக்கூடாது, எல்லாமே என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி நேற்றுக்கு இது நான் வாங்கலை. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லலை. நான் எப்பயுமே வந்து கடைக்குன்னு இருக்கும்போது நான் எப்பயுமே வாங்குறது தான். இது எல்லாமே வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு அது வேஸ்ட் ஆனதாக ஒன்று கூட சரித்திரமே கிடையாது. எல்லாமே போயிடும். இப்போ எல்லா கலர்லையுமே நமக்கு வந்து சாரீஸ் வந்துருச்சு, ப்ளவுஸ் வந்துருச்சு. அதனால் காம்பினேஷன் மிக்சட் வரும்போது நம்ம ஏதாவது ஒன்று போட்டு கூட நம்ம அதை சரி பண்ணி தள்ளிட முடியும். அதே போல் பின்னாடி பார்ப்பீங்க பிரித்திவி இன்னர் வேர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதுவுமே போயிட்டு தான் இருக்குது. எனக்கு வந்து இப்போ நம்ம கடையில் வந்து ப்ளவுஸ் தான் தைக்கிறோம், அதுக்கு மட்டும்தான் வருமானம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ இந்த 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 காப்பர் மிக்சடு இந்த நாட்கயிறு வந்து நம்ம இப்போ போய் கடையில் கேட்க போனால் 1 மீட்டர் 20 ரூபா சொல்கிறாங்க. இப்போ இது நம்மக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இப்போ இதை வாங்குறதால நமக்கு ஒரு ஆதாயம் இருக்கும் இல்லையா. அது இல்லாமல் நம்ம இப்போ அந்த வச்சு தைக்கிறதுக்கு 20 ரூபா வாங்குகிறோம். வச்சு தைக்கிறதுக்கு நாட்டு வச்சு தைக்கிறதுக்கு 20 ரூபா வாங்குகிறோம். இப்போ நமக்கு இதில் வாங்கினதுலேயும் ஒரு ஆதாயம் இருக்குது இல்லையா. அதில் ஒரு 5 ரூபா இல்லை 2 ரூபா 3 ரூபா அப்படி கிடைக்கும் இல்லையா. அப்படி இருக்கும்போது நமக்கு 20 ரூபா வாங்குகிறோம், நமக்கு தான் அது ஒரு லாபம். அதனால் எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. நமக்கு தேவைப்படுற பொருளுக்கு தான் நம்ம வந்து அதெல்லாம் வாங்கி வைக்கிறோம். நமக்கு தேவையில்லாத பொருளை வாங்கி வச்சு நம்ம ஒன்றும் நஷ்டமாக போகிறது கிடையாது. கண்டிப்பாக வந்து இது எல்லாமே டைலரிங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். புரியுதுங்களா. அதே போல் என்ன வாங்கிட்டு வந்தேன்னா
இதுமாரி பாக்ஸு வாங்கிக்கிட்டேன். இதுமாரி பாக்ஸ் வந்து பாத்திர கடையில் விற்றுச்சு. எனக்கு சரி இது ஓகேவாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வாங்கிக்கிட்டேன். இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன கொட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த டிசைன்ஸ் ப்ளவுஸ்க்கெலாம் தைக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்டோன் கல் இதெல்லாம் இது கலர்ஸாக இருக்கும். இது மீஷோவில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. காமிக்கிறேன் பாருங்க. இப்படி தான் இருக்கும் ஒரு பீஸும். தெரியுதுங்களா? இது வந்து சின்ன சைஸ். இதுலையுமே வந்து எல்லா கலரும் கோல்டு, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ எல்லா கலரும் இருக்குது இதில். அதனால் இது வந்து நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்துச்சு. அப்புறம் வந்து நான் இந்த பீடு எல்லாமே டிசைன் ப்ளவுஸுக்கு தைக்கிறோம் இல்லையா பீடு, அது எல்லாமே வந்து கோல்டில் ஒன்று வாங்கியிருக்கேன், சில்வரில் ஒன்று வாங்கியிருக்கேன், காப்பரில் ஒரு பஞ்சு, அப்படியே ஃபுல் பஞ்சு, ஒரு பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரு பஞ்சு வந்து வாங்கி புதுசாகவே வாங்கிட்டேன். பழசு இருக்குது, அது ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் வந்து அது மணிலாம் கொஞ்சம் லைட்டாக கருத்த மாறி வருது. அதனால அது வேண்டான்னு டிக் போட்டுட்டு இப்போ எல்லாமே வந்து புதுசு வந்து வாங்கியிருக்கேன். இப்போ இதிலே வந்து நான் உங்ககிட்ட காமிச்சல, இதுவுமே நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணது தான். நல்லா இருக்குது, குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து கோல்டு கலர் டிசைன் ப்ளவுஸ்க்கெலாம் யூஸ் ஆகும். அப்புறம் சுடிதாருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு அந்த டிசைன்ஸுக்கு வச்சுக்கலாம், அதுக்குமே யூஸ் ஆகும். இதுவுமே வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா மீஷோவில் ஆர்டர் பண்ணது தான். நிறையா வந்து நான் மீஷோவில் போய் பார்ப்பேன், நமக்கு வந்து ஓகேவா இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து நானும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவேன். இந்த மாதிரி மாரி இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே மிக்சடு. அதில் வந்து ஒன் சைடு மாரி, லெஃப்ட் அண்ட் ரைட்டு அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாமே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் வந்து ஊசி வந்து ஒரு நமக்கு எது வந்து நமக்கு தேவைப்படுதோ அதில் வந்து ஊசி வந்து ஒரு இது வாங்கி வச்சுக்கிட்டேன். தெரியுதுங்களா, ஊசி. அது இல்லாமல் மிஷின் ஊசி ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிட்டேன். அது இல்லாமல் ஓவர்லாக் மிஷின் இருக்குது, அதுக்கான ஊசியெல்லாம் இதிலே கொட்டி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓவர்லாக் மிஷின் ஊசி இருக்குது. ப்ளஸ் வந்து இதிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா பித்தளை ஊசி இருக்குது, அப்புறம் சில்வர் ஊசி இருக்குது. சில்வர் ஊசி தனியாக வச்சுருக்கேன், பித்தளை ஊசி தனியாக வச்சுருக்கிறேன். இதுவுமே நம்மக்கிட்ட வந்து கம்பல்சரி நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இது இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அப்புறம் வந்து நமக்கு மிஷின் இருக்குது, அதை பொறுத்து நமக்கு கேஸ் வந்து ஒரு 2 செட்டு நான் வாங்கி வச்சுருக்கிறேன் பாருங்க. 2 செட்டு வச்சுருக்கிறேன் நான் கேஸு. இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆனது தான். சப்போஸ் இப்போ ஒரு கேஸ் வீணாயிடுச்சு, செட் ஆகலை, வேறு புதுசாக வாங்கணுன்னா நம்ம போய் வாங்குறதுக்கு இல்லாமல் நம்மக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லையா. நம்ம டைலரிங் சம்மந்தப்பட்டது என்னென்னவோ அது எல்லாமே நான் வந்து வாங்கி வச்சுப்பேன். ஒன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் பாவாடிக்கு வைக்கிற கொக்கி, ஓவர்லாக் நூல், அப்படியே ஒரு ரோல் 6 நூல் இருக்கும், அதுமாரி நான் வாங்கி வச்சுப்பேன். ஓவர்லாக் நூலெல்லாம் எதுவுமே நான் போய் இப்போ எனக்கு ஒன்று தீர்ந்து போச்சு அப்படின்னா உடனே போய் வாங்குற அளவுக்கு இங்கேயுமே பக்கத்தில் கடை கிடையாது. அதனால் ஒன்ஸ் நான் போய் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது போல் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வருமானம் சம்பாதிக்கிறத வந்து எடுத்து வைக்கும்போது இதுக்கானதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்மளுடைய வருமானத்தை தனியாக வைக்கலாம், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.